வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களுக்கும் மேல் பாஜக தொடர்ந்து முன்னிலை. மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கிறது மகாயுதி கூட்டணி. மகாராஷ்டிர மாநிலம் கோப்ரி தொகுதியில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே வெற்றி. நாக்பூர் தொகுதியில் துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தல்களில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வெற்றி பெற்ற JMM கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கு வாழ்த்துக்கள் என எக்ஸ் பதிவு. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மகாயுதி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி. பாஜக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையை வழங்கிய மக்களுக்கு நன்றி. மக்களின் தீர்ப்பை ஏற்று சிறப்பாக பணியாற்றுவோம் என முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே பேட்டி. மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே வீட்டில் பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள் முக்கிய ஆலோசனை. சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி குறித்து துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், அஜித் பவார் உள்ளிட்டோர் ஆலோசனை. மகாராஷ்டிர மாநில புதிய முதலமைச்சர் யார் என்பது குறித்து எந்த சர்ச்சையும் இல்லை. சுமூக முடிவுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் தயாராக இருப்பதாகவும் துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் திட்டவட்டம். ஒட்டுமொத்த அரசு இயந்திரங்களையும் மகாயுதி கூட்டணி கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்ததாக உத்தவ் தாக்கரே சிவசேனா அணியின் சஞ்சய் ராவத் குற்றச்சாட்டு. மோடி, அமித்ஷா, அதானி கூட்டணி வெற்றி பெற்றதாகவும் விமர்சனம். ஜார்க்கண்டில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை. ஜார்க்கண்ட் மாநிலம் பர்ஹைட் சட்டப்பேரவை தொகுதியில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வெற்றி. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ஹமேலியில் ஹெம்ரோமை 39,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி. சாதி மதங்களை கடந்து தங்களை ஆதரித்துள்ளதாகவும் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மகிழ்ச்சி. ஜார்க்கண்ட் வெற்றி மக்களாட்சிக்கும் மதசார்பின்மைக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி. தடைகளை கடந்து ஹேமந்த் சோரன் வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிகழ்ச்சி பதிவு. ஜார்க்கண்டில் பொய்த்து போன தேர்தல் கருத்து கணிப்புகள். பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்த நிலையில் மாற்றியது மக்கள் தீர்ப்பு. வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 4,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சத்யனை வீழ்த்தினார். வயநாடு மக்களவைத் தொகுதியில் கடந்த மே மாதம் நடந்த தேர்தலில் 3,64,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் ராகுல் காந்தி. தற்போதைய இடைத்தேர்தலில் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தங்கை பிரியங்கா வெற்றி. என் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த வயநாடு தொகுதி மக்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். மக்களின் நம்பிக்கையையும் கனவுகளையும் உணர்ந்து அவர்களுக்காக செயல்படுவேன் என்றும் பிரியங்கா காந்தி நிகழ்ச்சி பதிவு.
அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுடன் பிரியங்கா காந்தி சந்திப்பு. வயநாடு மக்களவை இடைத்தேர்தல் வெற்றியை ஒட்டி நேரில் வாழ்த்து பெற்றார். அரசியல் களப்பணியாற்ற பெண்கள் தயக்கமின்றி முன்வர வேண்டும் என பிரியங்கா காந்தி பேட்டி. மக்களின் பிரச்சினைகளுக்காக போராடுவேன் என்றும் திட்டவட்டம். வயநாடு குடும்பத்தினர் பிரியங்கா மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக ராகுல் காந்தி பெருமிதம். தொகுதி மக்களின் முன்னேற்றத்திற்கு கலங்கரை விளக்கமாக பிரியங்கா காந்தி இருப்பார் எனவும் உறுதி. கர்நாடகாவில் 3 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல். ஷிகான், சந்தூர், சன்னப்பட்டினம் ஆகிய 3 தொகுதிகளிலும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி. எந்த தேர்தலிலும் பாஜக கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. அப்ப எந்த தேர்தல் வாக்குறுதியை பாஜக கொடுத்ததை நிறைவேற்றியிருக்காங்க? எதை நிறைவேற்றவில்லையே. ஒரு வாக்குக்கு 17 லட்சம் ஒரு வீட்டுக்கு கொடுப்பாங்க, கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன்னு சொன்னாங்க, குறைச்சாங்களா? இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பை அமெரிக்க டாலருக்கு நிகராக நாங்கள் உயர்த்துவோம்ன்றாங்க, உயர்த்தினாங்களா? மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி அறுதி பெரும்பான்மை வெற்றி பெற்றுள்ளது. வயநாட்டில் இந்தியா கூட்டணி தோல்வியடைந்துள்ளதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. ஒட்டுமொத்த பாரத தேசமும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஆதரவு தருகிறது என்பதின் குறியீடாக நான் பார்க்கிறேன். பிரதமராக இருப்பவரை குஜராத் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டுமா என்று ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அவர்கள் செய்த பிரச்சாரம் எடுபடவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதனால மகாராஷ்டிரா வெற்றி, ஒட்டுமொத்த பாரத தேசமும் பாரதிய ஜனதா கட்சி. இரண்டாயிரத்து 26 தமிழ்நாடு தேர்தலில் பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. 26 இங்கே எப்படி மகாராஷ்டிரா வெற்றியை நாங்கள் கொண்டாடினோமோ அதே போல 2026 இதே கமலாலயத்தில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியின் வெற்றியை நாங்கள் கொண்டாடுவோம் என்று இன்று விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தவேக மாநாட்டிற்கு இடமளித்த விவசாயிகள். சென்னை பனையூரில் சைவ விருந்து அளித்த விஜய். விக்கிரவாண்டி தவேக மாநாட்டில் பந்தல் பணி மேற்கொண்டவருக்கு தங்க மோதிரம் பரிசளிப்பு. சென்னை பனையூர் நிகழ்ச்சியில் விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு பரிசு பொருட்களை வழங்கினார் தவேக தலைவர் விஜய். தமிழகம் முழுவதும் அனைத்து ஊராட்சிகளிலும் நடைபெற்ற கிராம சபை கூட்டம். முறைகேடு, புகார், வாக்குவாதம், வெளிநடப்பு என விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் நிறைவு பெற்ற கூட்டங்களில் திரளான பொதுமக்கள் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கிராம சபை கூட்டத்தின் போது கேள்வி எழுப்பியவரை ஊராட்சி மன்ற தலைவர் அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு. காவல்துறையினர் முன்பு அடிப்படை உரிமைகள் குறித்து கேள்வி எழுப்பியவருடன் வாக்குவாதம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். 2 நாட்களில் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து தெற்கு வங்கக்கடலில் மத்திய பகுதிகளில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என கணிப்பு. தமிழ்நாட்டின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் போது கர்ஜனை மொழியாக இருப்பவர் கனிமொழி. கலைஞர் 100 வினாடி வினா இறுதிப் போட்டியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழார். பொழியும் போது கனிமொழியாகவும்
தமிழ்நாட்டுடைய உரிமைகளை நிலைநாட்ட நாட்டில் பேசும்போது கர்ஜனை மொழியாகவும் இருக்கிறார் கனிமொழி அவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கும் பல கோடி மக்களுக்கு லைஃப் கொடுத்ததால் தான் கலைஞர் எனும் லைவாக இருக்கிறார். மறுமலர்ச்சிக்கான சட்டங்களை இயற்றியவர் கலைஞர் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கலைஞர் 100 மட்டுமில்ல, இந்த தமிழ்நாடும் தமிழமும் கலைஞர் 1000 கூட கொண்டாடும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்கு லைஃப் கொடுத்ததால தான் கலைஞர் இன்னும் லைவாக இருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் அனைத்து வாயில்களும் இன்றிரவு முதல் நாளை இரவு வரை மூடல். ஆங்கிலேயர் கால நடைமுறையை பின்பற்றி உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிவிப்பு. கொடைக்கானல் ஏரியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி. ஏரியின் எழில் கொஞ்சம் அழகு மற்றும் செயற்கை நீரூற்றுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. கும்பகோணம் செம்பையபுரம் பைரவர் கோயிலில் புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் சாமி தரிசனம். இசையமைப்பாளர் கங்கை அமரன் உள்ளிட்டோர் சிறப்பு யாகத்தில் பங்கேற்பு. கடின உழைப்பால் மட்டுமே வெற்றிகளை ஈட்ட முடியும், அதிர்ஷ்டத்தால் அல்ல. மகளிர் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சந்திரகாந்த் திட்ட இயக்குநர் வீரமுத்துவேல் மாணவிகளுக்கு அறிவுரை. Be excellent in that. அதுக்கப்புறம் due diligence. Whatever the work you are going to do, see right now you are stepping out of the college. You may become an entrepreneur, you may get into industry, or you may have some other idea in your life. Whatever you take up. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பாசன வாய்க்காலுக்குள் கார் கவிழ்ந்து விபத்து. புதிதாக கார் ஓட்ட பழகிய போது நிகழ்ந்த விபத்தில் உயிர் தப்பிய கல்லூரி மாணவர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தை இலங்கை தமிழர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. சிலிண்டர் மானியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். ஒவ்வொரு முறையும் கிடைக்க செவிசாய், கேஸ் மானியம் கிடைக்க செவிசாய் செவிசாய் ஈழத்து மக்கள். சென்னை வேலப்பஞ்சாவடி மதுரவாயல் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். வானகரம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியால் ஆமை வேகத்தில் நகரும் வாகனங்களால் பொதுமக்கள் அவதி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே புதிய சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு இலவச அனுமதி வழங்க வலியுறுத்தல். வணிகர்கள், வாகன ஓட்டிகள் உள்ளிட்டோர் பேரூராட்சி அலுவலகம் அருகே கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திமுக எம்பி ஆர் ராசாவுக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கு. அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக கூறி பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. திருமாவளவன் ஜவாஹிருல்லா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரின் கீழ் சென்னை விமான நிலைய காவல்துறை நடவடிக்கை. தமிழகத்திலிருந்து திருப்பதிக்கு தயாரித்து அனுப்பப்பட்ட நெய்யில் கலப்படம் இருந்ததாக எழுந்த சர்ச்சை. திண்டுக்கல் ஏஆர் டைரி நிறுவனத்தில் ஆந்திர மாநில அதிகாரிகள் சோதனை.
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 218 ரன்கள் முன்னிலை. ஐயப்பன் பாடல் சர்ச்சையை தொடர்ந்து தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக கானா பாடகி இசைவாணி குற்றச்சாட்டு. உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். மனைவியை பிரியும் பிரபல இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் குறித்த வீடியோக்கள், கட்டுரைகளை உடனடியாக நீக்க வேண்டும். சமூக வலைதளங்கள் மற்றும் யூடியூபர்களுக்கு ஏ.ஆர். ரஹ்மான் சார்பில் நோட்டீஸ். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்வு. கிராம் ஒன்றுக்கு 7,300 ரூபாய்க்கும், சவரன் ஒன்றுக்கு 58,400 ரூபாய்க்கும் விற்பனை.